அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவர். இன்றைக்கு அவர் ஆரம்பித்திருக்கக்கூடிய இயக்கம், அவர் ஆரம்பிக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எப்படி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருக்கின்றதோ, எப்படி தமிழக வெற்றி கழகம் இருக்கின்றதோ, அது போலதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு தமிழகத்திலே அண்ணாமலை அண்ணன் துவங்கக்கூடிய கட்சி என்பது எப்படி திராவிட முன்னேற்ற கழகமோ அப்படித்தான் எங்களுக்கு அந்த இயக்கம் என்பதை நாங்கள் உங்கள் மத்தியில தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். உங்களுக்கு கருத்து, நிறைய பேர் கட்சியிலேருந்து போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் எல்லாம் ஒண்ணும் போகல, பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து போறாங்க அப்படிங்கிறது ஏத்துக்கிறோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் எல்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பாரதிய ஜனதா கட்சியில பொறுப்பு இல்லாமல் இருந்தவர்கள் அல்லது செயல்படாமல் இருந்தவர்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அந்த பக்கம் போறாங்க. ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இப்படி பல பேரு அண்ணாமலை அண்ணன் அவர்களை நோக்கி போறாங்க. அவர்கள் போவதால பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் பாதிக்காது. பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய தலைமை இருக்கிறது. நரேந்திர மோடி என்ற தலைமை நம்ம நாட்டில் இருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 12 ஆண்டுகள் தன்னுடைய ஆட்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறார். 12 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கக்கூடிய காலகட்டம் என்பது 4400 நாட்களுக்கு மேல் இந்த நாட்டிலே பிரதமராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்திருக்கக்கூடிய ஒரு பிரதமர் என்ற பெருமையை, ஒரு சாதனையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படைத்திருக்கின்றார். அவருக்கு தமிழக மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை சந்திக்கிறோம். அதே மாதிரி 12 ஆண்டு கால ஆட்சியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 4400 நாட்களுக்கு மேல் ஆட்சி நடத்தியிருப்பது மட்டும் சாதனை அல்ல, அவருடைய ஆட்சியே சாதனை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 12 ஆண்டுகளிலே இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றார். விரைவிலே பாரத நாடு 3வது பொருளாதார நாடாக வரக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டை வளர்ச்சி பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, 12 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரு அரசாங்கம் என்ற பெருமைக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் உரித்தாகி இருக்கிறது. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்கள் மீதோ அரசாங்கத்தின் மீதோ இல்லாத ஒரு தூய்மையான ஆட்சியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, 25 கோடிக்கு மேற்பட்ட மக்களை வறுமை கோட்டில் இருந்து மீட்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாவற்றிலும் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய கொரோனா தொற்று வந்தாலும் கூட அந்த கொரோனா நோயிலிருந்து மக்களை பாதுகாத்து உடனடியாக இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இலவசமாக தடுப்பூசிகளை செலுத்தி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய உயிரை காத்த ஒரு மிகப்பெரிய தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தளவில் இந்த 12 ஆண்டு கால ஆட்சியில இதுவரை இல்லாத அளவிற்கு விவசாயிகளுக்கு 4.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல், தமிழகம் அல்ல ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுக்கான சம்மான் நிதியின் மூலமாக ஆண்டுக்கு 6000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தக்கூடிய திட்டத்தின் மூலமாக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சாதாரண ஏழை எளிய மக்கள் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மருத்துவ காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்து 55 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலமாக பயனடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த திட்டத்தில் சேர்த்து ஒரு சாதனை படைத்திருக்கின்றார்கள். அதே போல கடந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் கழிப்பிடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம். வயல்களிலும் ரோட்டு ஓரத்திலும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டது. அதை மாற்றி இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் 12 கோடி கழிப்பறைகள் நாடு முழுவதும் நம்முடைய அரசாங்கத்தால் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது.
பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய மசோதாவை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து சாதனை படைத்திருக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். டிஜிட்டல் பரிவர்த்தனை எல்லாம் கடந்த காலத்துல பார்த்தோம் சொன்னா வங்கி கணக்கு துவங்கும் பொழுதே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி வங்கி கணக்கு துவங்க முடியும் எல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு பாரத நாடு. அப்படி அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டுல எல்லாருக்கும் வங்கி கணக்குங்கிறது சாத்தியமில்லை அப்படின்னு பேசப்பட்ட நிலையில எல்லாருக்கும் வங்கி கணக்கை துவங்க வச்சு இன்னைக்கு சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் முதற்கொண்டு வங்கி பரிவர்த்தனைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நேரடியாக எந்த விதமான இடைத்தரகர்களும் இல்லாமல் நேரடியாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது மட்டுமல்ல, இன்றைக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு யாருமே கையில பாக்கெட்ல பணம் வச்சுக்கிறது கிடையாது. என் பாக்கெட்ல பாத்தீங்கன்னா ₹1 இருக்காது. இன்னைக்கு ஏதோ ஒரு ₹500 இருக்கு. ஆனா எப்பயும் ₹1 வச்சுக்கிறது கிடையாது. பிக் பாக்கெட்டுக்காரனுக்கு வேலை இல்லாம போச்சு. ஏன்னா எல்லாமே இன்னைக்கு டிஜிட்டல் பே தான். போன் எடுக்கிறாங்க, ஸ்கேன் பண்றாங்க, பணம் கொடுக்குறாங்க. ₹25 இளநீ குடிச்சாலும் சரி, ₹50 காய்கறி வாங்கினாலும் சரி, சாதாரண பெட்டி கடையில இருந்து பூக்கடையில இருந்து அத்தனை பேர் இன்னைக்கு வந்து ஸ்கேன் மூலமா தன்னுடைய பணத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய உலகத்திலே இல்லாத அளவிற்கு இன்னைக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனை நடக்கக்கூடிய ஒரு நாடுன்னா பாரத நாடு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எல்லா துறைகளிலும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார். 12 ஆண்டுகால ஆட்சி என்பது இன்றைக்கு காஷ்மீர் மாநிலம் கடந்த காலத்தில் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய காஷ்மீர் மாநிலத்திற்கு இருந்த தனி அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு மாநிலமாக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த நாட்டில் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களுடைய கனவாக இருந்த பலாயிரக்கணக்கான பேர் உயிர் நீத்த அயோத்தியில ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்ற ஒரு மக்களுடைய கோரிக்கையை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அனைத்து மக்களையும் ஏற்றுக்கொள்ள செய்து அமைதியான முறையிலே அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டி இன்றைக்கு வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்படி இந்திய நாட்டிலே நடக்காது என்று நினைத்த அத்தனை திட்டங்களையும் அத்தனை சாதனைகளையும் நிறைவேற்றி இருக்கக்கூடிய பாரத பிரதமராக நம்முடைய பாரத பிரதமர் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆட்சி மேலும் தொடர வேண்டும், மேலும் சாதனைகள் படைக்க வேண்டும், உலகத்தின் குருவாக பாரத நாடு மாற வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வைக்கின்றோம். கேள்விகள் வேற கேள்வியே கிடையாதா? வேற கேள்வி கிடையாது. ஏன்னா பத்திரிகையாளர்களை யார் சந்திச்சாலும் இப்ப ஒரே கேள்வி, அண்ணாமலை என்ன தனி இயக்கம் துவங்கி இருக்கிறார் அப்படிங்கிறத பத்த கேள்வியா தான் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் தலைவர். இன்றைக்கு அவர் ஆரம்பித்திருக்கக்கூடிய இயக்கம், அவர் ஆரம்பிக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எப்படி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருக்கின்றதோ, எப்படி தமிழக வெற்றி கழகம் இருக்கின்றதோ, அது போலதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு தமிழகத்திலே அண்ணாமலை அண்ணன் துவங்கக்கூடிய கட்சி என்பது எப்படி திராவிட முன்னேற்ற கழகமோ அப்படித்தான் எங்களுக்கு அந்த இயக்கம் என்பதை நாங்கள் உங்கள் மத்தியில தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். உங்களுக்கு கருத்து நிறைய பேர் கட்சியிலேருந்து போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர்லாம் ஒண்ணும் போகல. பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து போறாங்க அப்படிங்கிறது ஏத்துக்கிறோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் எல்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பாரதிய ஜனதா கட்சியில பொறுப்பு இல்லாமல் இருந்தவர்கள் அல்லது செயல்படாமல் இருந்தவர்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அந்த பக்கம் போறாங்க. ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இப்படி பல பேரு அண்ணாமலை அண்ணன் அவர்களை நோக்கி போறாங்க. அவர்கள் போவதால பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் பாதிக்காது. பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய தலைமை இருக்கிறது. நரேந்திர மோடி என்ற தலைமை நம்ம நாட்டில் இருக்கு. அவருக்குன்னே இன்னைக்கு உலகத்திலேயே தலைவர் கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது அண்ணாமலை அண்ணன் போன்ற ஒருவர் செல்கின்ற காரணத்தினால ஒரு 22 மாநிலங்களில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கம், உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் இயக்கம், சித்தாந்த ரீதியாக செயல்படக்கூடிய தலைவர்களை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம், எத்தனையோ உயிர் தியாகங்களை இந்த நாட்டிலே செய்து வளர்ந்திருக்கக்கூடிய இயக்கம், ஒரு தனிப்பட்ட நபர் செல்வதனால் இந்த இயக்கம் பின்னடைந்து விடும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அந்த இயக்கத்திற்கு சென்றவர்களெல்லாம் இன்றைக்கு மீண்டும் எங்கள் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே விரைவிலே மிகப்பெரிய இயக்கமாக தமிழ்நாட்டிலே வளர்ச்சி அடையும். எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் மிகச்சரியாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அடுத்த இலக்கு என்பது எங்களுக்கு தமிழ்நாடு தான். பாரதிய ஜனதா கட்சியுடைய அடுத்த இலக்கு என்பது தமிழ்நாடு தான்.
எங்களுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் நேரடியாக தமிழகத்திலே கவனம் செலுத்துவோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதனால் ஒரு சில தனிப்பட்ட நபர்கள் செல்கின்ற காரணத்தினால இந்த இயக்கம் பின்னோக்கி சென்றுவிடும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழகத்திலே ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு பலமான இயக்கமாக விரைவிலே பாரதிய ஜனதா கட்சி மாறும். இல்ல, அவர் கோரிக்கை கொடுத்திருப்பதாகத்தான் நான் பத்திரிகையில பார்த்தேன். பிரதமர்கிட்ட கோரிக்கை கொடுத்தா மட்டும் பத்தாது. ஏன்னா அவருடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி தான் அங்க ஆட்சி நடத்துறாங்க. அதே நேரத்தில் அந்த கோரிக்கையை சோனியா காந்தி அவர்கள்ட்டையும் ராகுல் காந்தி அவர்கள்ட்டையும் சொல்லி கர்நாடகத்துக்கு ஒரு உத்தரவிட சொல்லி தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நீரை கொடுக்கறதுக்கும் தடுப்பணை கட்டுறதை நிறுத்துறதுக்குமான நடவடிக்கைகளை முதலமைச்சர் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். அதே மாதிரி தஞ்சாவூர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சாதனைகளில் ஒன்றாக நேற்றைக்கு கூட பார்த்தோம் என்று சொன்னால் நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு தஞ்சை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து பயணிகள் போக்குவரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய விமான நிலையமாக மாற்றுவதற்காக உதான் திட்டத்தின் மூலமாக 100 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்குவதற்கு மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே தஞ்சையினுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய கவனம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை வளர்ச்சிகளுமே மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக எல்லா திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. தஞ்சையை சுற்றி சென்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சாலைகளுமே மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியின் மூலமாக போடப்பட்டிருக்கக்கூடிய சாலைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது அதில் அடுத்த கட்டமாக பல்வேறு ரயில் நிலைய மேம்பாட்டிற்கு நிதியை கொடுத்திருக்கின்றோம், மருத்துவக் கல்லூரி மேம்பாட்டிற்கு நிதியை கொடுத்திருக்கின்றோம். தற்பொழுது விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கான நிதியை மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது. அதற்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய 1 மாத கால செயல்பாடுகளை வச்சு நம்ம ஒரு முடிவை சொல்ல முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சி என்பது ஒரு மைனாரிட்டி அரசாக பல பேரை குதிரை பேரம் பண்ணி ஆட்சி நடத்துவதாக சொல்கின்றார்கள். மைனாரிட்டி ஆட்சியா அல்லது மைனாரிட்டிகளுக்கான ஆட்சியான்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கு சூழ்நிலை. ஏன்னா ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னு சொன்னா கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு ஜிஓ போட்டிருப்பதா சொல்றாங்க. 2500 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தா போதலாம், அதுல நீங்க சர்ச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சட்டம் இல்லை. குடியிருப்பு பகுதியா இருந்தா கூட அதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு இல்லை, இப்ப மாத்தி இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சரவையிலும் அதே மாதிரி அதிகாரத்திலும் கூட அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களும் அப்படிப்பட்டவர்களாக அதிகமாக இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாம அந்த அமைச்சர்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கார். பள்ளிக்கூடங்களுக்கு கயிறு கட்டிட்டு போறத நாங்க எல்லாத்தையும் எந்த கயிறு கட்டிட்டு போக கூடாது, எந்த பொட்டு வச்சு போக கூடாது அப்படின்னு சொல்லி. கயிறு கட்டுவது என்பது இந்துக்களுடைய வழக்கம், பொட்டு வைப்பது என்பது இந்துக்களுடைய வழக்கம். அப்ப குறிப்பிட்டு இந்து மதத்தினுடைய நம்பிக்கையை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியில இந்த அரசாங்கம் ஈடுபடுவதாக தெரிகிறது. நான் கயிறு கட்டியிருக்கேன், இதுல சிவப்பு கயிறு 2 கயிறு கட்டியிருக்கேன், பச்சை கயிறு 1 கயிறு கட்டியிருக்கேன். எனக்கு ஜாதி எல்லாம் கிடையாது. இது ஒவ்வொரு கோயிலையும் கட்டக்கூடிய கயிறு. அது மாதிரிதான் இந்துக்கள்ல பெரும்பான்மையினவர்கள் கயிறு கட்டியிருக்காங்க. அப்ப இந்த கயிற்றை அவுத்துட்டு தான் பள்ளிக்கூடத்துல நீங்க ஜாதி இருக்குன்னு சொன்னா அதை கட்டுப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. ஜாதி ரீதியா ஒரு மாணவனோ ஆசிரியரோ செயல்படுறான்னு சொன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அதை விட்டுட்டு ஒரு கயிறு கட்டிட்டு வரக்கூடாது, பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னா இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இந்து மதத்தினுடைய நம்பிக்கையை சீர்குலைப்பதற்கான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி தெரிகிறது. வேற ஏதாவது முடிச்சலாம். நன்றி, வணக்கம்.